வணக்கம் மக்களே, நம்ம போடுற இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 3 பேர் பெயரை சொன்ன செங்கோட்டையன் மீட்டிங்கில் எடுத்த சபதம். எடப்பாடிக்கு பெரிய சிக்கல். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வரும் 5ஆம் தேதியன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசுவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேட்டியளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று தன்னோட ஆதரவாளர்களை சந்தித்து செங்கோட்டையன் அவர்கள் அதில் முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதாக கூறப்படுது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தலைமையில் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் விரைவில் அரசியலில் அவரது நிலைப்பாடு குறித்து 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வந்திருக்க இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அவரோட ஆதரவாளருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா கட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் வழியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 5ஆம் தேதியன்று செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அந்த சந்திப்பின் போது அரசியல் நிலைப்பாடு குறித்து விரிவாக பேசுவதாக கூறியிருக்காங்க. தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரோட கட்சி அலுவலகத்துக்கு போய் கட்சி நிர்வாகி அலுவலருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று தன்னோட ஆதரவாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் அதில் முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க என்று கூறப்படுது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடத்த ஆலோசனையில் பவானிசாகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பன்னாரி பங்கேற்றதும் கவனம் பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம். இந்த மீட்டிங்கில் பேசிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் என்று செங்கோட்டையன் பேசியதாக கூறப்படுது. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோருக்கு ஆதரவாக செங்கோட்டையன் பேசியதாக கூறப்படுது. அதிமுக வெல்ல வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். கொங்கு மண்டல வாக்குகளை மட்டும் வைத்து எதுவுமே செய்ய முடியாது. நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிமுக முன்னர் போல வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும். அதற்கு எல்லா தலைவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாக கூறப்படுது. செப்டம்பர் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளதுன்னே சொல்லலாம். அவரோட பின் பேச்சுக்கு பின்னால் முக்கியமான சில காரணங்களும் இருக்கலாம்னு கூறப்படுது. கடந்த 6 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லி சென்ற அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை 2 முறை சந்திச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போதே அவர் பாஜகவில் இணைய உள்ளார் என்ற பேச்சுக்கு வழிவகுத்திருக்குன்னே சொல்லலாம். இடையில அவர் தமிழ் வெற்றி கழகத்தில் இணையலான்ற பேச்சுக்களும் வந்திருக்கு. இந்த நிலையில தான் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் வரும் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேச போறேன், என்ன பேச போறேன் என்பதை அறிய பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த பரபரப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சிருக்க இந்த நிலையில பாஜகவை சீண்டும் விதமாக பெரியார் புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்தி உள்ளதால அவர் திமுக அல்லது தாவே பக்கம் செல்கிறாரோ என்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.